டெல்லி விமான நிலையத்தில் மணிப்பூர் இளம்பெண்ணை அதிகாரி அவமதித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணிப்பூரைச் சேர்ந்த இளம்பெண் மோனிகா கான்கம்பாம் சியோல் நகரில் நடக்கும் மாநாட்டில் பங்கேற்க டெல்லி சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்றார். தனது இந்திய பாஸ்போர்ட்டை குடியுரிமைத்துறை அலுவலகத்தில் மோனிகா காட்டிய போது அதை அங்கிருந்த அதிகாரி நம்ப மறுத்தார். உங்களை பார்த்தால் இந்தியரைப் போல தெரியவில்லையே என்று திரும்ப திரும்ப சொல்லி மோனிகாவை அவமதித்துள்ளார். இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள், மணிப்பூர் மாநில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்கள் எத்தனை எனவும் அந்த அதிகாரி துருவி துருவி கேள்விகளை கேட்டு மோனிகாவை துன்புறுத்தியுள்ளார். எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்துவிட்டு சியோல் புறப்பட்ட மோனிகா தான் அவமதிக்கப்பட்ட விதத்தை ஃபேஸ்புக் மூலம் விவரித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் ட்விட்டரில் புகாரும் செய்தார். இந்த சம்பவம் தனக்கு வருத்தத்தை அளித்ததாக பதிலளித்த சுஷ்மா, வெளியுறவுத்துறை கட்டுப்பாட்டில் குடியுரிமைத்துறை வராது என தெரிவித்தார். இது தொடர்பாக மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் பேசி குடியுரிமை அதிகாரிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்குவதாகவும் மோனிகாவுக்கு சுஷ்மா உறுதியளித்துள்ளார். இதனிடையே மோனிகாவின் சகோதரி கூறுகையில், சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசை வலியுறுத்தினார். It is indeed very unfortunate that my sister, who is carrying an Indian passport with her, has been frequently asked by the immigration officer on her nationality, and that too very sarcastically. This type of treatment is totally unacceptable for us, and the concerned authorities should look after this matter very seriously, so that such incidents does not reoccur in future.